பிகினர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஏன் அதிகமான லாஸ் வருது அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜி தான். ஸோ அதில் ட்ரேடிங் சைக்காலஜியில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த மெத்தட் இல்லை எந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு நுணுக்கம் வந்து அவங்களுக்கு தெரியாது. நான் பிகினராக இருக்கும்போது ஏனோ தானோன்னு ட்ரேட் பண்ணுவேன். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா லாஸஸ் தான் நிறைய வந்தது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லாஸஸ் வந்து ஒரு 70% குறைக்கப்படும். 30% உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதாவது லாஸ் 70% குறையுது அப்படின்னா அது அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தடு. அதுதான் வந்து ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்க வேண்டியது. வேறு ஒன்றும் இல்லைங்க. பை ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம பை தான் பண்ணணும், செல் போகக்கூடாது, செல் சைடு போகக்கூடாது. அதே மாதிரி செல் ட்ரெண்டுன்னா நம்ம வந்து பை போகவே கூடாது, செல்லு மட்டும்தான் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டு கிராஃப் வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டு கிராஃப் வச்சுருக்கேன். இப்போ பை ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுக்கு பைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா குவான்டிட்டி சைஸை வந்து பை சைடில் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் பை ட்ரெண்டுன்னும் போது நீங்கள் செல் சைடில் வந்து செல் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியாதனமா அப்படின்னா அப்போது வந்து உங்களுக்கு அதிகமாக லாஸ் தான் வரும். ஒருவேளை உங்கள் இண்டிகேட்டர்ஸ் வந்து பை ட்ரெண்டில் செல்லு சொல்லுது அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா செல்லு அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெறும் ஒரே ஒரு லாட்டை மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். பை ட்ரெண்டில் இண்டிகேட்டர்ஸ் செல்லுன்னு சொல்லிச்சுன்னா வெறும் ஒரே ஒரு லாட்டு மட்டும் செல் சைடில் போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிரமிட் பண்ணுங்கள், அடுத்த இன்னொரு லாட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு செல் ட்ரெண்டு நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க, அப்படி செல் ட்ரெண்டு அப்படின்னா நீங்கள் வந்து செல்லு தான் வந்து அதிக குவான்டிட்டி வைக்கணும், ஒரு 3-4 அப்படின்னு வைக்கணும். இப்போ செல் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, ஆனால் இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு பை இண்டிகேஷன் சொல்லுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா வெறும் ஒரு லாட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு லாட்டு ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணால் நம்மளுக்கு வந்து அகென்ஸ்டாக திரும்பும். ஸோ நீங்கள் செல் ஒரு கரெக்டாக நீங்கள் வந்து செல் ட்ரெண்டில் ஒரு பை ஒன்று வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக வந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு லாட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பிகினர்ஸ் வந்து பண்ணுற பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ். ஓகே, இப்போ பை ட்ரெண்ட் கிராஃபை பார்ப்போம். பை ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஆரோ மார்க் போட்டிருக்கேன் கீழே. இதெல்லாம் வந்து ஒரு பை ட்ரெண்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவுண்டர் ட்ரெண்டு பெட்டை வந்து நீங்கள் செய்வீங்க. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து செல்லுன்னு சொல்லுது, நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ட்ரேட் பண்ணும்போது நம்ம பெட் சைஸ் எவ்வளோ வைக்கணும்னா ரொம்ப கம்மியாக வைக்கணும். அப்போ ஏன்னா திருப்பி மார்க்கெட் எப்போனா மேலே போகும். ஸோ அதனால் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஹெவியாக வைக்கக்கூடாது. இதில் தான் பிகினர்ஸ் பண்ணுற ரொம்ப பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ். இதை நானும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக வரும். பை ட்ரெண்ட்னா பையில் வந்து பொசிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பை ட்ரெண்டில் கவுண்டர் ட்ரெண்டு ட்ரேட் வந்தது, செல் ட்ரெண்ட் வந்தது ஒரு ஷார்ட் டேர்முக்கு அப்படின்னா பொசிஷனை வந்து குறைச்சிக்கோங்க. அதாவது கவுண்டர் ட்ரெண்டு ட்ரேடில் வந்து பெட் சைஸை குறைச்சிக்கோங்க. பிகினர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டிஸ்கிரிப்ஷனில் பிகினர்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் எழுதிக்கிட்டே வரேன். ஸோ அதை படிச்சுட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயன்படுத்திக்கோங்க.